ஹே நிக், புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? யா, ரொம்ப நாளா அதை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கிரேட், அப்போ வா. என்ன டைமிங்னு செக் பண்ணிடு. நான் செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நாம எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம். பெரிய பொண்ணு என்னாச்சு? திடீர்னு என்னாச்சு? எப்படிப்பா இது? நாம அந்த லேப்ல இருந்தப்ப ஆட் பண்ணி பாத்தியா? அவன் சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த லேசர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அப்படியா? அவன் எங்க இருந்தா? அப்ப அந்த வேவ்ஸ் அவன் மேல பட்டிருக்குமா? அப்பா இல்ல இல்ல, எனக்கு அப்படி தோணல. கவலைப்படாத ஆடம், அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. என்ன ஓகே, இவனை லேபுக்கு கூட்டிட்டு போய் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ணனும். முடியாதுப்பா. ஏன்? உங்க ஆபீஸ்ல இருக்க செக்யூரிட்டி இந்த மாதிரி 7 அடி இருக்கிற குழந்தைய உள்ள விடுவான்னு நினைக்கிறீங்களா? குட் பாயிண்ட். ஓகே, இது உன் தலையையும் முடியும் மறைச்சிடும். இதை போட்டுக்கோ ஆடம். ஓகே, இது நல்லா இருக்கு. இப்பதான் மொச பிடிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓகே, எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காதீங்க. கம் ஆன் ஆடம். ஹலோ மிஸ்டர் ஸ்மித், நான் என்னோட வேன் கீயை லேப்ல மறந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் போய் எடுத்துக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அது கண்டிப்பா லேப்ல தான் இருக்கு. லேப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் இந்த நேரத்துல இங்க வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்களே. ஆனா நான் அந்த கீயை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். ஆடம், ஜாக்கிரதை. இப்படி வா. கம் ஆன் ஆடம். செலன்ஸ்கி, மேல போயிடுங்க. போ 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 போ. அது ஒண்ணும் இல்ல, சில கால்குலேஷன்ஸ் பண்ணலான்னு. அதான் டேட்டாபேஸ் மொத்தமே எரேஸ் ஆயிடுச்சு. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அழிஞ்சிடுச்சு. போடா போன்னு சொல்றல. எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தான் காரணம். கண்டிப்பா இருக்காது. ஏன் இல்ல? லேசர் ஆன் பண்ண மெயின் கண்ட்ரோல இத வச்சு ஆபரேட் பண்ணிருக்க. போட்டோ பேக்க நீ மொத்தமா ஜாம் பண்ணிருக்க. முட்டாள்தனத்தினால மெயின் டிரைவ் எல்லாத்துலயும் பவர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. யார் அது? யாரு? வெளியே யாரு? என்னோட ஃப்ரெண்டு. என்ன லாங்குவேஜ்ல பேசுறாம? யூகோஸ்லாவியன். வெளியூர் ஆளுங்களை லேப கூட்டிட்டு வந்திருக்கியா? சொந்தக்காரர் தான். என்னோட வைஃபோட மாமா யூகோஸ்லாவியால இருந்து வந்திருக்காரு. அவர் இந்த லேப பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அவர் ஒரு ஜீனியஸ். அவரோட தலையோட சைஸ் பாத்தீங்களா? 225 IQ, எக்ஸ்டெண்டட் பிரெயின் பேன் வேற இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே. எதுக்கு பாத்ரூம்னாரு? பத்தூன் அது யூகோஸ்லாவியன்ல பாராட்டுற மாதிரி. பத்தூன், எனக்கு இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி. அதுவும் சாட்டர்டே அன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் பாக்க அப்படின்னு சொல்றாரு. பேக்கப்ல இருந்து சிஸ்டம் ரெஸ்டோர் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை விலக்கிட்டோம். இந்த முடிவை எடுக்க உங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. ஆமா, இல்ல. அப்ப நீயே ஹெட்டுக்கு போன் பண்ணி இங்க நடந்தது சொல்லிடு. உன்னால எத்தனை நாள் நாங்க செஞ்ச வேலையெல்லாம் கெட்டு போயிருக்கு. நீ பண்ண வேலைக்கு நான் கம்மியா தண்டனை கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா உன் கதை அவ்வளவுதான். நீயா கிளம்புனா உனக்கு நல்லது, இல்லன்னா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். டேட்டாபேஸ் ரெக்கவர் பண்ற வேலையை இமிடியேட்டா ஆரம்பிக்க. இன்னைக்கு மார்னிங் 8:56ல இருந்து அதான் சிஸ்டம் கிராஷ் ஆன எக்ஸாக்ட் டைம். இவன் என்ன பண்ண வந்தான்னு உடனடியா தெரியும்.